தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்து பிறப்பு காலம் திருக்காட்சி பெருவிழாவுக்கு பின் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் வழியாக நமக்கு கிடைப்பது நிலை வாழ்வு என்று சொல்லி ரோமர் 6:23 பவுலியார் சொல்லுகின்றார். யோவான் புத்தகம் 11:40 நீ நம்பினால் மாட்சிமையான காரியங்களை காண்பாய் என்று என் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். நம்பிக்கை என்பது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது எபிரேயர் புத்தகம் 11:1 நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்கின்ற மன உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை என்று சொல்லப்படுகின்றது. சந்தேகமற்ற, ஐயமற்ற, முழுமையான உள்ளத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதுதான் நம்பிக்கை என்று சொல்லப்படுகின்றது. இந்த நம்பிக்கை நமக்கு வருகின்ற பொழுது அந்த நம்பிக்கை தருகின்ற ஆற்றலினாலே, பலத்தினாலே, பவுலியார் ரோமர் புத்தகத்தை 8 சொல்வதை போல ஆண்டோடைய அன்பிலிருந்து எது என்னை பிரிக்க முடியும்? இந்த உலகத்திற்கான துன்பங்களா, துயரங்களா, வாளா, வேதனையா, சாவா, எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. ஆண்டவர் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை. ஆண்டவர் என் சார்பாக இருக்கின்ற பொழுது எனக்கு எதிராக நிற்கக்கூடியவன் யார்? இறைவன் எனக்கு கொடுக்கிற பலனை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இதெல்லாம் நம்பிக்கையுடைய வெளிப்பாடுகள். கடவுள் தன்னோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கையால் தான் தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி, இந்த நம்பிக்கையால் தான் ஒவ்வொரு தடைகளையும் சோர்வுகளையும் பவுலடியாரால், இறை மனிதர்களால் தாண்ட முடிந்தது. இதோ இன்றைய முதல் வாசகத்தில் நற்செய்தியிலும் இத்தனை நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ கடவுள் நம்மை அழைக்கின்றார். இறைமகன் இயேசு என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக, நம் உலகத்தை வெல்பவராக, உலகத்தை என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற தீமைகள், துன்பங்கள், பலவீனங்கள், நோய்கள், வேதனைகள், வருத்தங்கள், நம்மை தடுக்க வீழ்த்த வருகின்ற எல்லா வித மனிதனுடைய அந்தகார சக்திகள் அனைத்தையும் வென்றெடுக்க வேண்டுமெனில், தீயனுடைய தீய கணைகளை முறித்தெடுக்க வேண்டுமெனில் நமக்கு பலன் தேவை. அந்த பலன் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசுவின் பெயரை அறிக்கையிடுவது, இயேசு மீது நம்பிக்கை கொள்வது. அந்த நம்பிக்கை கொண்டு அவரே என் தேவன் என்று சொல்லி அவரோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது நம் மீது பரிவு கொண்ட கடவுள், நம்மை தேடி வருகின்ற கடவுள், நம் துன்பத்தில் துணை புரிகின்ற கடவுள், நம் சுமைகளை தன்மேல் ஏற்றுக்கொள்கின்ற கடவுள் நம் சார்பாக செயல்படுவார், நமக்கு துணையாக இருப்பார். நம் கோட்டையும் அரணுமாக இருக்கின்ற கடவுள் தன் கண்மலையாக இருந்து நம்மை சூழ்ந்து இருந்து பாதுகாப்பார். இதைத்தான் திருப்பாடல்கள் சொல்கின்றனர். உன் பக்கம் 1000 விழுந்தாலும், உன் வலப்பக்கம் 16,000 விழுந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது, வாதையின் கூடாரத்தை நெருங்காது, தீமை உன் உறைவிடத்தை அணுகி வராது என்று சொல்லப்படும். கடவுள் காரணம், நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். ஆண்டவர் மீது கட்டப்பட்ட கடினமாக இருக்கின்றோம். துன்பங்களோ, துயரங்களோ, வேதனைகளோ பெரு வெள்ளம் போல வந்து நம் மீது மோதினாலும் நம் வீடு நிலையாக இருக்கும் என்று சொல்லி மத்தேயு 7 கடவுள் சொல்வதை போல நாம் நம்பிக்கை வைத்த மனிதர்களாக வாழ்வோம். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகி வருகின்ற பொழுது, இந்த நம்பிக்கை வைத்த ஆண்டவரை அணுகி வந்து அறிக்கையிட வேண்டும். ரோமர் புத்தகம் 12 பவுலியார் சொல்லுவார், இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிடுவோர் மீட்பை பெற்றுக்கொள்வார்கள், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி இயேசுவின் பெயரை நம்பிக்கையோடு உச்சரித்து ஜெபிப்பவர்களாக, மன்றாடுபவர்களாக இருக்க வேண்டும். துன்பங்கள், துயரங்கள் வருகின்ற பொழுது இயேசுவின் பெயரை உச்சரித்து பலன் பெறுபவர்களாக இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை தான் நம்மை உலகத்தை வெல்வதற்கு, நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு துணையாக இருக்கின்றது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுநோயாளி இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தார். நம்பிக்கை வைத்தவர், ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் கூடும் என்று சொல்லி நம்பினார். அவர் முன்னால் தாழ் பணிந்து
இயேசுவே உம்மால் கூடும், இயேசுவை உம்மால் மட்டும் கூடும், நீர் விரும்பினால் மட்டுமே நான் சுகம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவன் தன் விசுவாசத்தை முழுமையாக அறிக்கையிட்டான். இயேசு விரும்புகிறேன் சுகமாக என்று சொல்லி அவனை தொட்டு சுகப்படுத்தினார். இயேசு வாழ்ந்த காலத்திலே இந்த தொழுநோய் என்பது குணப்படுத்தப்பட முடியாத ஒரு நோயாக இருந்தது. ஆனால் கடவுளால் எல்லாம் கூடும் என்று சொல்லி இயேசு வெளிப்படுத்தினார். எப்பொழுது? நம்பிக்கை முழுமையாக அறிக்கையிட்டு வெளிப்படுகின்ற பொழுது. அன்பு சகோதரமே, இந்த நாளிலே நம்மை சூழ்ந்திருக்கின்ற எத்தனையோ போராட்டங்கள் நமக்கு பெரிய மலையை போல் தோன்றலாம். நம் நோய்களாக இருக்கலாம், வேதனைகளாக இருக்கலாம், பொருளாதார சிக்கல்களாக இருக்கலாம், கடன் தொல்லைகளாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், மற்ற எந்த தடைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்வது போல கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நம்புவோம். நாம் நம்பி இருக்கின்ற தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நம்புவோம். ஆண்டவரை அணுகி வருவோம். வாய் உயர்த்தி பெயரை, அவருடைய திருப்பெயரை சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். யோவான் புத்தகம் 14:13-14 சொல்லியிருக்கிறார் அல்லவா, என் பெயரால் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றாரே. நம்பிக்கையோடு கேட்போம். உலகை வென்ற மக்களாக, நிலை வாழ்வை பெற்றுக்கொண்ட மக்களாக வாழ்வோம். ஆகவே அன்பு சகோதரமே, நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய், கிருபை நேரங்களாய், நன்மை நேரங்களாய் மாற வேண்டும். நாம் அனைத்தையும் வென்றெடுத்து வெற்றியின் மக்களாய், இயேசு சாவை வென்றெடுத்து உயிர்ப்போடு இந்த உலகிற்கு இறை ஆசிரியை வெற்றுக்கொண்டதை போல நாமும் அவரோடு உயிர்த்தெழுந்து வெற்றியின் மக்களாய் வாழ வேண்டும். நம்புவோம். நம்மிலே இருக்கின்றவர் இந்த உலகில் இருக்கின்றவரை விட பெரியவர். நம்மோடு வாழ்கின்றவர் நம்மை சூழ்ந்திருக்கிற துன்பங்களை விட பெரியவர். நம்மோடு வாழ்ந்து வாசம் செய்து கொண்டிருக்கின்ற இயேசு நம்மை சூழ்ந்திருக்கின்ற எல்லா விதமான எதிர்ப்புகளின் மத்தியிலும் பெரியவர். நம்புவோம். நம்பிக்கையின் வழியாக வென்றெடுப்போம். கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன்.